தேங்க்யூ எவ்ரிபடி. நிறைய பேர் வந்து தவினுடைய கிஃப்ட் கிவிங் வீடியோ பற்றி நிறையா விஷஸ் போட்டிருந்தீங்க. தேங்க்யூ. அதில் 2-3 பேர் வந்து அவனோட பார்ட் டைம் ஜாப் பற்றி கேட்டிருந்தீங்க. தவின் வந்து நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற அவுட்லெட் மாலில் ஆபர்கிராம்பி அண்ட் ஃபிட்ச் அப்படின்ற ஒரு கடையில் ஒரு ரீட்டைல் ஸ்டோரில் அந்த ஃபேன் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு ரீட்டைல் ஸ்டோரில் வேலை பார்த்துட்டு இருந்தான். ஸோ ஒரு ஜனவரி மாதம் ஸ்டார்ட் பண்ணான்னு நினைக்கிறேன். ஜனவரி மாதம் வேலை தொடங்கிட்டான். ஜூலை வரைக்கும் வேலை பார்த்தான். ஆனால் அவன் அப்ளை பண்ணது வந்து நவம்பர் மாதம் எண்டில் காலேஜ் அப்ளிகேஷன்லாம் முடித்ததுக்கப்புறம் அவன் அப்ளை பண்ணான். இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து ஒரு 1 month 6 weeks ஆச்சு டோட்டலாக. ஃபஸ்ட்டு ஆன்லைனில் போய் ஜஸ்ட் அவங்களோட ஆபர்கிராம்பி வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணால், எனி ரீட்டெய்லர், நீங்கள் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற எனி ரீட்டெய்லரோட வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நான் எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணேன்னா, நம்ம வீட்டுக்கிட்ட என்னெல்லாம் கடை இருக்கோ ஒரு நாள் அவனை உட்கார வச்சு ஒரு லேப்டாப்பை திறந்து கூட வா சொல்லி அவனே தான் ஸ்டார்ட் சொன்னால், எனக்கு பார்ட் டைம் ஜாப் போகணும், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க, எனக்கு வந்து ஐ வாண்ட் டு மேக் மணின்னு அவனே தான் அந்த இன்ட்ரெஸ்ட் சொன்னான். நான் நினைக்கல தட் அவனுக்கு பார்ட் டைம் ஜாப் வேணும்னு அவன் ஆசைப்படுவான்னு நான் நினைக்கல. அப்போ நம்ம வெப்சைட்டில் போய் ட்ரை பண்ணோம். ஃபஸ்ட்டு ட்ரேசியில் மட்டும் நம்ம ட்ரை பண்ணோம். அன்ஃபார்ச்சுனேட்லி அவன் வந்து 18 கிடையாது. அப்போ வந்து 18 கிடையாதுனால நிறைய இதில் வந்து அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அது ரீசனே அப்படி வந்துருச்சு. அதையும் மீறி அவனுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ வந்தது இன் அண்ட் அவுட் பர்கரில். அப்புறமா நாங்கள் இன் அண்ட் அவுட் பர்கர் கூட்டிகிட்டு போனோம். நான் தான் கூட்டிகிட்டு போனேன். கூட்டிகிட்டு போயிட்டு இன்டர்வியூலாம் பண்ணாங்க. எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவன் சொன்னாங்க, எனக்கு ஐ எம் இம்ப்ரெஸ்ட், வில் லெட் யூ நோ அப்படின்னாங்க. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன சொன்னாங்கன்னா, அவன் முடி இப்படி இருக்குல்ல, கம்ப்ளீட்டாக முடியே இருக்கக்கூடாது, கம்ப்ளீட் ஷேவ் பண்ண மாதிரி முடியா இருக்கணும், ஃபேஸ் இருக்கணும், ஒரு ஃபேஷியல் ஹேர் கூட ஒரு ஷிஃப்ட்டுக்கு வரும்போது இருக்கக்கூடாது. ஸோ கம்ப்ளீட் க்ளீன் ஷேவனாக வந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவோம் நாங்கள். அப்புறம் ஐயோ இவன் கேர்லி ஹேரை வச்சுக்கிட்டு எங்கே நடக்கும் இந்த வேலைன்றதுனால சரி போ, கிடைக்காதுன்னு முடிவு பண்ணோம். அப்புறம் பார்த்தா அவங்க என்ன சொன்னாங்க, அந்த பொசிஷனுக்கு நாங்கள் வேறு ஆள் ஃபில் பண்ணிட்டோம், வி வில் ஜஸ்ட் வில் கீப் யுவர் அப்ளிகேஷன் ஆன்லைன் ஃபார் another 60 days. மற்ற டிபார்ட்மெண்ட் இங்கே இருக்கிற மற்ற இன்னன் அவுட்ல எங்கேயாவது வேணும்னா அவங்க ஹையர் பண்ணுவாங்க, அப்போ வந்து அவங்க உன்னை வந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை விட்டாங்க. அதே டைமில் வந்து பெஸ்ட் பைலேருந்து சீசனல் ஜாப் வந்தது. அப்போ என்ன பண்ணோம், அப்பையும் இதே மாதிரி அந்த ஜாப் வந்தது. அடுத்த லெவலுக்கு அப்ளை பண்ணால் அப்புறம் அது ஆல்மோஸ்ட் அந்த செகண்ட் லெவலுக்கு போயிட்டு ஸ்டாப் ஆகிடுச்சு. ஏன்னா அதுலேயும் வந்து சீசனல் வந்து ஃபில் ஆகிடுச்சுன்ட்டாங்க. அதுவும் வந்து ஒன்லி ஃபார் தட் ஹாலிடே சீசன், அதுக்கு மேலே இல்லைன்ட்டாங்க. சரி நாங்களும் விட்டுட்டோம். சரி இனிமேல் இவனுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு. அப்போ தான் அவனுக்கு இந்த ஆபர்கிராம்பி அவுட்லெட்டில் நிறைய இடத்துல ஹையர் பண்ணுறாங்க, நான் அவ்வளோ தூரம் போனால் நீங்கள் என்ன அலோவ் பண்ணுவீங்களான்னு கேட்டான். நாங்கள் நினச்சோம் அவனுக்கு கிடைக்காது, அவனுக்கு ஜாப் கிடைக்கிறதா பார்க்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம். அந்த டைமில் தான் வந்து வண்டி ஓட்ட பழகவும் ஆரம்பித்தான். ஸோ வண்டி ஓட்டி நம்ம தானே கூட்டிகிட்டு போகணும் வரணும், அது ரொம்ப டூ மச் ஆயிரும் இல்லையா நம்மளுக்கு. ஸோ அதனால் அந்த ட்ரபிள் எல்லாம் யோசிச்சுட்டு we didn't want to like go with it. But then we thought ஃபஸ்ட்டு கிடைக்கட்டும், நம்ம டிஸ்கரேஜ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். லீவ்லேயே இவன் அந்த எக்ஸாம் டைம்லேயே டிசம்பரில் அப்ளை பண்ணியிருப்பான் போல இருக்கு. எனக்கு அந்த டைமில் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஏன்னா நான் ஷுவராக இருந்துட்டேன், ஃபஸ்ட்டு 2 ரிஜெக்ஷன் வந்தோன்னே இவனுக்கு எதுவும் கிடைக்காது போல இருக்கு. ஏன்னா இவன் ஆல்ரெடி எல்லாருமே அண்டர் 18ட்டாங்க. என்னடா அது இப்படியே போதே இந்த பையனுக்கு பாவம் அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். அப்புறம் நாங்கள் சாண்டியாகோவில், அப்போ தான் நம்ம சாண்டியாகோ வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்கள். அந்த லீவில் இருக்கும்போது ஹோட்டலில் இருக்கும்போது அவனுக்கு மெசேஜ் வந்தது, உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் லெவல் கிளியர் ஆயிடுச்சு, வீடியோ கால் வரீங்களான்னு. அப்போ பயங்கரமாக ப்ரிப்பேர்லாம் பண்ணி ஹோட்டல் ரூமில் உட்காந்து அவனுடைய இன்டர்வியூ எடுத்தான். ஒரு ரிட்டன் போர்ஷன் இருந்தது, ஒரு இன்டர்வியூ இருந்தது, வீடியோ நல்லா பண்ணான். அப்புறம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வேற ஒன்று அனுப்பணும் நாங்கள், அதுவும் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சான். அப்புறம் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டோம். டிசம்பர் சீசன் லீவ் முடிஞ்சிருச்சு, ஜனவரி வரோம், ஸ்கூல் தொடங்குது. அப்போ அவனுக்கு கால் பேக் பண்ணி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் உனக்கு ஜாப் கிடச்சிருச்சு, நீங்கள் வந்து ஓரியன்டேஷனுக்கு வா, வி வாண்ட் டு see you in person அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு பெர்மிஷன் ஸ்லிப் அப்போ தான் சொன்னாங்க, பிகாஸ் யூஆர் அண்டர் 18 ஒர்க் பெர்மிட் வாங்கணும் உனக்கு அப்படின்னாங்க. ஸோ ஒர்க் பெர்மிட் எங்கே கிடைக்கும், நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம் இல்லையா, ஹை ஸ்கூல், அங்கே போய் இந்த ஒர்க் பெர்மிட் பேப்பர், நாங்கள் ஒரு பேப்பர் தருவோம், அந்த பேப்பரில் நீ உன்னுடைய ஸ்கூலில் இருக்கிற அஃபிஷியல் கிட்ட சைன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து அந்த ஒர்க் பெர்மிட் கொடுத்தேன்னா மைனராக இருந்தால் கூட நீ ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபை பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னாங்க. ஓகே சூப்பர் அப்படின்ட்டு நேராக வந்து
மதில் மேல் பூனை. அந்த மாதிரி வினோத் பின்னாடி என்ன சாப்பிட்றீங்க காட்டலாம் மக்களுக்கு. இது பேர் என்ன சொல்லுங்க, கரெக்டாக சொல்லுங்க. ஏதோ பீல ஒரு பூ பூத்தலையே அது சம்திங் ஐ டோன்ட் நோ. பூத்திரைக்குழு பேப்பர் ஸ்வீட். உங்களுக்கு தெரியுமா அது? பேப்பர் ஸ்வீட் இது பேர். சந்தியா ஆண்டி எடுத்துட்டு வந்தாங்க. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் இன் த மிடில். நல்லா இருக்கு. கிரீன் கார்டு இல்லாத பசங்களாம் ஒர்க் பண்ணலாமா? ஓகே, ஆடியன்ஸ் கொஸ்டினுக்கு வரேன். அதுக்கு முன்னாடி பாயிண்ட்டுக்கு வரேன். எங்கே இருந்தேன்? ஒர்க் பர்மிட் வாங்கிட்டோம். இந்த மீன் டைம் என்ன நடந்ததுன்னா, நம்ம ஸ்கூலில் நீங்கள் சிட்டிசனாக இருக்கீங்க இல்லைன்னா க்ரீன் கார்டு ஹோல்டராக இருந்தீங்கன்னா நம்ம வந்து இது எலெக்ஷன் டியூட்டி ஆஃபீஸராக நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. தவினுக்கு ரொம்ப ஹிஸ்ட்ரி பஃப். அவன் வந்து ஹிஸ்ட்ரி பொலிட்டிக்கல் விஷயம்லாம் ஆனால் அவ்வளோ பிடிக்கும் அவனுக்கு. அவன் முன்னாடியே வந்து எலெக்ஷனுக்கு பண்ணணும்னு நினச்சான். அப்போ வந்து ஹி டென்ட் மேக் த கட். 16 ஆகலை, அதுக்கு 16 இயர்ஸ் ஆகணும். இது போயே தீர்வேன்னு சொல்லிட்டு அதுக்கான மும்மரமான வேலையெல்லாம் பண்ணி பேப்பர் ஒர்க்லாம் பண்ணும்போது அப்பையும் அதே ஒர்க் பர்மிட் கேட்டாங்க. நல்ல நேரம் நம்ம தவின் வந்து அந்த ஒர்க் பர்மிட் எல்லாம் பண்ணிட்டு இருந்த டைம் இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டான், இந்த ஜாபோட ஒர்க் பர்மிட் கேட்டாங்கல்ல அதையும் அட்வான்ஸாகவே அவன் வாங்கி வச்சுட்டான். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஓகே சொன்ன லெட்டர் வந்ததுக்கும் அந்த ஓரியன்டேஷன் டைமுக்கும் அந்த பேப்பர் ரெடியாக இருந்ததா, உடனே அந்த வீக்கெண்டே நாங்கள் என்ன பண்ணிட்டோம், நேராக அப்போ அவனுக்கு இது இருந்தது. அவன் வந்து சாண்ட்ரமோனில் அவனுடைய டெக்கா காம்படிஷன் போனான். வர வழியில் அப்படியே அவனுக்கு கூப்பிட்டு போய் உடனே அதை சப்மிட் பண்ணிட்டு எல்லாமே லைக் இட் ஃபெல் இன் பிளேஸ். ஸோ அப்போ கரெக்டாக அந்த ஃபார்மை போய் கொடுக்குறான். உடனே அவங்க வந்து இந்த வீக்கெண்டே ஸ்டார்ட் பண்ணுறியா அப்படின்ட்டாங்க. அடடா என்னடா அது இப்படி வீக்கெண்டே ஸ்டார்ட் பண்ணுறியா, ஸ்கூல் வேறு படிக்கணுமே, இன்னும் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறானே, முடியுமா முடியாதான்னு. அப்போ நான் நினச்சேன் சரி ஒரு 1 month போட்டோம், முடியுதான்னு பார்க்கலாம், முடியலன்னா நம்ம விட்டுறலாம் அப்படின்னு சொன்னோடனே ஓகேன்னு ஃபஸ்ட்டு டே ஓரியன்டேஷன் போனான். போயிட்டு வந்தோடனே சொன்னால் நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஃபோல்டிங் க்ளோத்ஸ் வந்து பண்ணணுன்றாங்க. 8 hours உன்னால் துணி மடிக்க முடியுமான்னு கேட்டேன். இல்லை நான் பண்ணுவேன், எனக்கு ஓகே. அவங்க வந்து 4 hour ஸ்லாட் தான் தருவாங்க எனக்கு இனிஷியலாக. ஸோ அதனால ஐ திங்க் ஐ ஷுட் பி ஏபிள் டு டூ இட்னா. சரி ஓகேன்னு அவனை வந்து வி அலவுட் ஹிம். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், போய் ட்ராப் பண்ணுவோம். ஏன்னா அப்போ அவனுக்கு வந்து பெர்மிட் வரல. போய் விட்டுட்டு திருப்பி 4 மணி நேரம் கழிச்சு நான் போய் கூட்டிகிட்டு வருவேன். ஸோ ஐ டுக் ஆன் தட் பொசிஷன் ஃபார் ஹிம் ஆஸ் அ மாம். ஐ தாட் ஐ ஷுட் ஜஸ்ட் பி தேர் ஃபார் ஹிம் டு see how this job thing goes. அப்புறம் 2 weeks ஆச்சு. நான் நினச்சேன் இவன் போர் அடிக்குதுன்னு சொல்ல போகிறான்னு. ஃபஸ்ட்டு பேச்செக் வந்தது தான் மிச்சம். அப்போ தான் தெரிஞ்சிச்சு, ஓஹோ நம்மளுக்கு காசு வருது, இது நல்லா இருக்கே, நமக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம வாங்கிக்கலாம், வெளியில் போய் சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு டேஸ்ட் ஆஃப் தட் இண்டிபெண்டன்ஸ் அவனுக்கு கிடச்சிது. நான் ஏன் இவ்வளோ கதையெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்னா, பிகாஸ் ஆஸ் அ பேரண்ட் சம்டைம்ஸ் நமக்கு ஒரு டவுட் இருக்கும், நம்ம குழந்தைய போய் அனுப்பணுமா, இதுக்கு அனுப்பணுமா, இது பண்ணுவாங்களா, இல்லை நம்மளுக்கு வந்து ஐயோ இவ்வளோ ட்ரபிள் நம்ம கோத்ரூ பண்ணணுமான்னு. ஆனால் அந்த ஒரு டேஸ்ட் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குல்ல, அது அவனுக்கு கிடைச்ச உடனே அது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எனக்கு இது எப்படி தெரியும்னா, நான் மாஸ்டர்ஸ் படிக்கும்போது ஒரு ஹோட்டலில் வெயிட்ரஸாக வேலை பார்த்தேன், ஹாலிடே இன்னில் வேலை பார்த்தேன். ஸோ எனக்கு அப்போ நான் ஃபஸ்ட் டைம் போய் இப்படி பார்க்கும்போது ஏன்னா நான் படித்தது வேற, நான் வேலை பார்த்த அப்போ நான் ஒரு மீன் ஜாப் தானே அது, வெயிட்ரஸ்ன்றது ஒரு நார்மலான ஜாப். அப்போ நான் அந்த லைஃப்பை கற்றுக்கிட்டாங்க. அதே எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு என் பையனுக்கு எப்படியாவது கொடுக்கணும் அப்படின்றது என்றைக்குமே எனக்கு இருந்திருக்கு. வினோத் வந்து 10th படிக்கும்போது 11th படிக்கும்போதெல்லாம் கல்யாண வீட்டில் போயிட்டு இந்த வெல்கம் கேர்ள்ஸ் இருப்பாங்களே, அது மாதிரி வெல்கம் பாயாக இருந்திருக்காரு, சர்வீஸ் பாய். இப்போ இருக்காங்கல்ல, இருக்காங்கல்ல, வெல்கம் பாயாக இருந்திருக்காரு, சாப்பாடு சர்வ் பண்ணுறது. பெஸ்ட் பார்ட் என்னன்னா, சாப்பாடு கிடைக்கும், பணமும் கிடைக்கும். ஸோ நாங்கள் 2 பேருமே we are very much towards like sending children to this exposure கொடுக்கணுன்றது ரொம்ப பர்டிகுலராக இருந்திருக்கோம் என்றைக்குமே. ஆனால் நாங்கள் எதுக்கு வெயிட் பண்ணோன்னா, அவனா கேட்கணும்னு, அவனா வந்து நான் போகிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணோம். ஆனால் I have to tell you, I saw tremendous improvement in Tavin as a child. அந்த சைல்டுலேருந்து அவன் ஒரு அடல்ட்டாக மாறினதை வந்து, ஒரு மேனாக மாறினதை வந்து நான் பார்த்தேன் இந்த ஜாப் போனதுக்கப்புறம். ஏன்னா அந்த ஒரு மேனேஜர்ன்றவங்க வந்து அது என்ன மாதிரி ஒரு 10-15 மேனேஜர்ஸ் இருந்திருப்பாங்க த்ரூ அவுட் அவனுக்கு அந்த 6 மாதத்துக்கு. அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல, அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியாக இருக்கட்டும்,
த வே தே ஹேண்டில் இட். ஒரு நிமிஷம் லேட் ஆனால் கூட நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணணும், டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன் வரும்போது. ஸோ த வே லஞ்ச் எப்படி எடுக்கணும், எப்படி டேக்ஸ் எப்படி பிடிப்பாங்க, இதெல்லாமே அவன் கற்றுக்கிட்டான். அவனோட பேங்க் மணி எப்படி அவன் மேனேஜ் பண்ணணும். அப்போ லஞ்சுக்கு போவான், அவனே வந்து சிப்போட்லையில் போய் லஞ்சு சாப்பிடுவான், அங்கேயே அந்த ஃபுட் கோர்ட்டில் போய் சாப்பிடுவான். இது வந்து ஒரு நல்ல அம்மா அப்பாவால் கற்றுக் கொடுக்காத ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துச்சு. ஸோ அதனால் ஐ வாண்ட் டு என்கரேஜ் பேரண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங். ஐ வாண்ட் டு சி ஹூ ஆஸ்க் மீ தட். ஸோ நிறைய பேர் எனக்கு நான் பேர் பார்த்து சொல்கிறேன், பேர் பாருங்க. பேர் பார்க்கலாம். இன்னும் சில பேர் அடுத்தது இருங்க, அது முடிச்சிடுறேன். ஸோ இது வந்து இப்படி தான் நம்ம ஜாபோட இது வந்தது. ஆஸ் அ பேரண்ட் எனக்கு வந்து ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் மை சன். அவன் வேற என்ன பண்ணியிருந்தா கூட இது அவனுடைய ஃபர்ஸ்ட் ஜாப். அதுதான் என்னுடைய ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். அதே மாதிரி ஹி வெண்ட் அண்ட் ஹி டிட் த போல் டியூட்டி ஒர்க்கர் பண்ண. அது நம்ம வீடியோவில் போட்டிருப்போம் பார்த்தீங்கன்னா. அதுலேயும் ஹி காட் $200. பெரிய சந்தோஷம். ஒரு நாளைக்கே நான் $200 சம்பாரிச்சிட்டேனா அப்படின்னு ஒரே குஷி ஆயிட்டான். ஸோ நாங்கள் ரொம்ப வந்து எப்பவுமே வி ஆர் லைக் cheer leaders மாதிரி we always pep them to do these things, small things in life which will make a big difference. அண்ட் நம்மளோட ரெண்டாவது ஆள் வந்து இப்போவே அண்ணன் சம்பாதிக்கிறத பார்த்துட்டு அவருக்கு இப்போ வந்து நானும் வந்து 16 ஆனால் நானும் வேலை கிடைக்குமா, எனக்கும் கிடைக்குமா, நானும் போய் இதெல்லாம் செய்யலாமா அப்படின்னு அவனும் இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிருக்கான். அவனா அதுக்கு எஃபர்ட் அவன் தான் எடுக்கணும், நான் ஒன்றும் பண்ண முடியாது, அவனா தான் பண்ணணும். கம்மிங் பேக் டு ஹவு ஹி அப்ளைட், நான் சொன்ன மாதிரி அந்த பர்டிகுலர் கம்பெனி உங்கள் வீட்டுக்கிட்ட என்ன இருக்கோ அந்த கம்பெனிஸ் கீழே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட சேஃப்வே இருக்குது, ஐஸ்கிரீம் கடை இருக்குது, எங்கே வேணால் நீங்கள் போய் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா லோக்கல் பார்ட் டைம் ஜாப்ஸ் நியர் மீன் தேடினீங்கனாலே வரும். அப்படி இல்லைன்னா recruiter.com, indeed.com இந்த மாதிரி சைட்ஸில் இருக்கும். லிங்க்டின்ல கூட நீங்கள் அவங்களோட ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம். சினிமார்க், ரீகல்லையே நிறைய குழந்தைங்களை வந்து ஹையர் பண்ணுவாங்க. ஸோ அங்கே பார்க்கலாம். போபா டீ கடை, ஜூஸ் கடை, இந்த ஃப்ரைட் சிக்கன் கடைகள், ஃபாஸ்ட் ஃபுட்டில் எல்லா இடத்துலையும் பண்ணுவாங்க. நம்ம ரீசெண்டாக வீனர் ஷ்னிட்ஸில் பார்த்தோம், விஆர் ஹையரிங் போட்டிருக்காங்க. எல்லா ஃபாஸ்ட் ஃபுட் கடைகளையும் விஆர் ஹையரிங். ஜாம்பா ஜூஸில் போட்டிருக்காங்க, டாக்கோ பெல்ல போட்டிருந்தாங்க, பர்கர் கிங் ஃப்ரைட் டிரைவ் த்ரூவில் போட்டிருந்தாங்க. ஸோ இதில் எல்லா இடத்துலையும் நீங்கள் போய் தேடிக்கோங்க. that's how his journey started. And now he's done with his job because he's going to college. Obviously அங்கே அந்த கம்பெனி கிடையாது. அவன் அடுத்த லைஃப்பில் என்ன பண்ண போகிறான்றது நான் ஐ வில் ஷேர் வித் யூ. வினோத் ஒரு கொஸ்டின் கேட்டார் இதுக்கு முன்னாடி. H4ல் இருக்கிற கிட்ஸ் வேலை பார்க்க முடியுமான்னு கேட்டார். வேலை பார்க்க முடியாது அன்ஃபார்ச்சுனேட்லி, பட் தே கேன் டூ இன்டர்ன்ஷிப், ஃப்ரீ இன்டர்ன்ஷிப் அண்ட் ஃப்ரீ வாலண்டியரிங் வித்தவுட் எனி மணி டிரான்சாக்ஷன் அவங்க பண்ணலாம். சப்போஸ் இஃப் யூ ஹாவ் அ ஃப்ரெண்ட் ஹூ இஸ் ஒர்க்கிங் இன் அ கம்பெனி அண்ட் தே நீட் அன் இன்டர்ன் just to do random stuff around the office to get the feel of it. அதுக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் இருக்கலாம், அவங்க வழியாக நீங்கள் சின்ன கம்பெனியாக இருந்தால் ஃப்ரெண்டு மூலமாக போகலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் லோக்கல் இன்டர்ன்ஷிப்னு போட்டு தேடி பார்க்கலாம். பட் மோஸ்ட் பிளேசஸில் ஜாபுக்கு போனோன்னா தே வில் ஆஸ்க் ஃபார் பேப்பர் ஒர்க் இல்லாமல் பண்ண முடியாது. பட் மாஸ்டர் டிகிரிக்கு வரீங்கன்னா உங்களுக்கு வந்து F1 ஸ்டூடெண்ட் விசாவில் 20 hours a week நீங்கள் வேலை பார்க்கலாம். இட் இஸ் இன்க்ளூடட் இன் யுவர் visa, so you can work 20 hours a week. And that should be, substantial amount of money for you. I think I answered that. என்ன அடுத்த கொஸ்டின் எதை கேட்க வந்தீங்க வினோத்? சாரி. இல்லை மற்ற பசங்களாம் வேற என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க, என்ன மாதிரி இடத்துல அதை ஆல்ரெடி சொல்லிட்டு. துணி கடையில் வேலை பார்க்குறாங்க. இல்லை இப்போ எப்படி நல்லா இருக்கும்னா, இப்போ பிசினஸ் படிக்கிறாங்க வச்சுக்கோ, பிசினஸ் டிகிரி இப்போ போகிறாங்கன்னா அவங்க ரீட்டைலில் போனால் அவங்களுக்கு நல்ல அட்வான்டேஜ் இருக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு மெடிக்கல் லைனில் போகிறாங்கன்னா ஹாஸ்பிட்டல் அது மாதிரி சொல்கிறேன். அந்த ரெலவெண்ட்டாக பண்ணால் இன்னும் பெட்டரு. தவின் கேஸில் இட் ரீட்டைல் சின்ஸ் யூ ஹேட் அ பிஸ்னஸ், பட் அகைன் சயின்ஸுக்கு போகிறதுனால irrelevant. பட் அது சில கிட்ஸ் வந்து இந்த ரெலவெண்ட்டாக போனால் இன்னும் பெட்டராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேடி பார்க்கலாம், நம்ம லோக்கலில் தேடி பார்க்கலாம். அந்தந்த ஃபீல்டில் ஜாப் போய் தேடி பார்க்கறது இருக்குது. சம்டைம்ஸ் இப்போ நீங்கள் மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்குங்க. தவினோட ஃப்ரெண்டோட அம்மா வந்து மெடிக்கல் ப்ரொஃபஷனல். அந்த கிட்டோட அம்மா வந்து அவங்க கிட்ட வந்து கூட கூப்பிட்டு போனாங்க ஹாஸ்பிட்டலில், அவங்க கூடயே ஷேடோ பண்ண வச்சாங்க. ஸோ அவங்க மெடிக்கல் ஃபீல்டில் இருந்ததுனால அதை பண்ண வச்சாங்க. ஸோ உங்களுக்கு யாராவது டாக்டர் ஃப்ரெண்டோ நர்ஸ் ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா அவங்க வந்து உங்களோட கிட்ட கூட்டிகிட்டு போவாங்களான்றது நீங்கள் கேட்டு பார்க்கலாம். அகெயின் அதெல்லாம் வந்து இட் வில் பி மோர் ஆஃப் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ராதர் தென் அ ஜாப். இப்போ ஒரு பைசா வந்து வர்றதுன்றது ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்குல்ல, ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம். நான் சொன்ன பாயிண்ட் வந்து இப்போ அவங்க போற டிகிரிக்கு ரெலவெண்டா ஏதாவது கடையை ஒர்க் பண்ணாங்கன்னா இன்னும் பெட்டர்னு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு. ஆனால் கமிங் டு த பார்ட் டைம் ஜாப் டியூரிங் யுவர் காலேஜ் டைம், உங்களோட காலேஜ் டைமில் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுடைய சப்ஜெக்ட்டுக்கு ரெலவெண்ட்டாக தான் நீங்கள் வேலைக்கு போகணும். இன்டர்ன்ஷிப் அதுதான் உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணும். நீங்கள் பணத்துக்கு சும்மா சம்பாதிக்கிறதுக்கு வேணால் உங்களோட கேம்பஸ் இன்னும் அரௌண்ட் கேம்பஸ் ஏதாவது வேலை பார்க்கலாம், பார்ட் டைம் ஜாப் பாக்கெட் மணிக்கு. ஆனால் உங்களுக்கு ஜாப்னு சம்மரில் போவீங்கல்ல, அது வந்து ப்ராப்பராக உங்கள்
தொழிலுக்கு என்ன வேணுமோ, நீங்கள் படிக்கிற மேஜருக்கு என்ன வேணுமோ அது மாதிரி தான் நீங்கள் பண்ண முடியும். ஹை ஸ்கூலில் படிக்கிற will the job influence my child's college chances? No, they don't care. College doesn't care whether your child went to work or not. They are not worried about what you are doing in your free period. They are only worried about what you are going to do during your schooling and during your school hours. They are going to be worried about what is happening academically and co-curricularly. They don't care what you are going to do on a Saturday or a Sunday, because some people may think that my kid is going to do an internship. Oh, will they get it in Harvard? No, they may not. Because admission decision making cannot be based on somebody's job, which is it's not reachable for everyone, right? I am living in Bay Area and I have access to all these things. There are people outside the state. There are people in states where one house is here and another house will be probably 2 miles away from here, and those kinds of kids may not find an opportunity to go and work. Having said that, Home Depot la kuda vandu they hire people, kids hire பண்ணுவாங்க ஜாப் பார்க்க. இன்னொன்று வந்து காலேஜில் வந்து ஒரு செமஸ்டருக்கு 3 சப்ஜெக்ட் 4 சப்ஜெக்ட் தான் படிப்பாங்க, ரைட்? ஸோ ஒரு நாளைக்கு 2 கிளாஸ் தான் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அவங்களுக்கு த்ரூ அவுட் த டே காலியாக இருக்கும். ஸோ தே ஷுட் பி ஏபிள் டு ஒர்க். கரெக்ட், எஸ். ஆனால் H4ல இருக்கிறவங்க பண்ண முடியாது, ஸ்டூடெண்ட் விசாவில் இருக்கிறவங்க பண்ண முடியாது. நம்ம மற்ற பசங்க பண்ணலாம். இஏடி ஸ்டூடெண்ட்க்கு இஏடி கிடையாதுல்ல வினோத், டிபெண்ட் இஏடி கிடையாது. ஸோ அவங்க வந்து வெயிட் பண்ணி தான் வரணும். ஆனால் நீங்கள் அடுத்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா அப்போ இஏடி வந்துடும்ல, வராதா? எப்போ இஏடி வரும்? எப்படி கிட்ஸுக்கு இஏடி வரும்? தெரியல. கிரீன் கார்டு இஏடி வருமா இருக்குமா? கிரீன் கார்டு இஏடி குழந்தைங்களுக்கு கிடையாதா? தெரியல. டிபெண்ட் இஏடி வராது, நமக்கு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சில பேர்லாம் வந்து கிரீன் கார்டு வராமல் இருந்தவங்களோட கிட்ஸ் வந்து ஒர்க் பண்ண முடியலன்னு சொன்னாங்க. ஈவன் தோ தே செக்யூர்ட் த இன்டர்ன்ஷிப், அவங்களால ஒர்க் பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் விசா ரீசன்ஸ். இன்னொரு கேள்வி வந்து சில பேர் சொல்லுவாங்கல்ல, படிக்கும் போதே ஒர்க் பண்ணால் காசை பார்க்க ஆரம்பிச்சு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் போயிடணும். வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் இட்? No, I don't believe that. Like I've heard that they say like once the kid starts making money, they'll not have interest in studies. I don't believe in that. If a kid is not going to be interested in studies, no matter what, they are going to lose interest the next minute when they find a distraction. That distraction can be in the form of a friend, that distraction can be form of a substance abuse, or that distraction can be in the form of a video game. If it can be in the form of a job and money. If the child decides not to do something because of something else, the child will seek for that and they'll find that as a reason and they will not thrive. If a child wants to do something, if the child wants to work, no matter what, they will find ways to accommodate both schooling and the job at the same time. ஸோ வினோத் சொல்ற மாதிரி பணம் பார்த்துட்டா படிக்க மாட்டாங்க அப்படியெல்லாம் கிடையாது. இல்ல கிளாரிஃபை பண்ணிக்கிறேன், நான் சொல்லல. நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, இப்ப கேட்டார்ல, ஒரு வியூவரை ரெப்ரசென்ட் பண்ணி கேக்குறீங்க. ஸோ யூஆர் த ஆப்போசிட் பார்ட்டி ஃபார் மீ. ஐ எம் டாக்கிங் டு யூ. டெவில்ஸ் அட்வொகேட். யூ பி த டெவில், ஐ டோன்ட் கேர். இல்ல அவர் சொல்ற மாதிரி நீங்க do you agree with that வினோத்? படிக்கிற குழந்தை வந்து பணம் பார்த்துட்டா படிக்க மாட்டாங்க. Nation wants to know, I'm asking you. இல்ல what do you think? You're a dad, no? Do you think that your son when he sees money he will change? நான் வந்து என்ன பண்ணேன்னா, அப்பா ஒரு நகை கடை பார்ட்னர்ஷிப்ல இருக்கும்போது நான் வந்து 11th 12th ஃபர்ஸ்ட் டைம் நான் அது வரைக்கும் எங்களுக்கு கடைலாம் இருந்தது அதெல்லாம் பண்ணியிருக்கேன். இது வந்து எங்க கடை கிடையாது, ஆனா எங்க அப்பா பார்ட்னர் அந்த இதுல இருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு நான் 11th 12th இந்த ஹாலிடே ஃபுல்லாக என் வேலை ஹெல்ப் பண்ணுவேன். அந்த போய் ஆச்சாரிகிட்ட போய் இந்த இது அந்த கல்யாணம் வாங்குற நகை எல்லாம் அந்த உள்ள இது பண்ண குழாலாம் போட்டு தர சொல்லுவாங்களோ அதெல்லாம் போட்டு வரணும். கண்ணாடி எங்கள் அப்பா என்ன சொன்னோன்னா, இந்த இதில் என்ன சொல்லுவாங்க, நம்ம விபூதி அது தண்ணியில் கரைச்சி அதை ஸ்ப்ரே பண்ணி நியூஸ் பேப்பரை கொடுத்து துடைக்க சொல்லுவாங்க கண்ணாடி. ஏன்னா நகை கடைனால ஃபுல்லாக கண்ணாடியாக இருக்கும்ல, எல்லா கண்ணாடியும் துடைக்கணும். இதெல்லாம் தான் என் வேலை. போயிட்டு வருது இது பண்ணிட்டு முடிச்ச உடனே எனக்கு நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருந்தேன் ரோலர் ஸ்கேட்டர்ஸ் அந்த இது வாங்குறதுக்காக. எனக்கு அப்போ 1200 ரூபாய் அதை கொடுத்தாங்க அந்த மாதம் சம்பளம். அஃப்கோர்ஸ் அவங்க அங்கிள்லாம் தெரிஞ்சவங்க தான். நான் அந்த சம்பளமாக ஒர்க் பண்ணனா ஒர்க்குன்னு நினச்சது அதான் ஃபர்ஸ்ட் டைம்.
சம்பளமா 1500 வாங்கி போய் இந்த ரோலர் ஸ்கேட்டர்ஸ் வாங்கி அம்மா மிச்சத்த காசை அம்மா கிட்ட கொடுத்துட்டு ரோலர் ஸ்கேட்டர் வாங்கி போனேன். அது அந்த மாதிரி ஒர்க் பண்ணது. மற்ற நடுவில் 1-2 அதுதான் சொன்னேன், மனசு வச்சாங்கன்னா அந்த குழந்தைங்க படிக்கவும் செய்வாங்க, வேலையும். எதுக்காக சம்பாதிக்கிறோம்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப தவிர பார்ட் டைம் வந்து இன்னொன்று கல்யாணத்துக்கு போவோம்ல, அது வந்து எவ்ரிடே போக முடியாது. அது எப்ப சொல்லுவாங்க சரி ஓகே அவைலபிளா தான் ஃப்ரெண்ட்ஸ், அது ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியா போயிட்டு கல்யாணத்தை முடிச்சு சாப்பிட்டுட்டு காசு வாங்கிட்டு வந்துருவோம். அந்த மாதிரி நான் வந்து 2 மாற்றம் பார்த்தேன் தவின் கிட்ட. அவனோட ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அவனுக்கு தெரிஞ்சது அந்த ஜாப் போன உடனே. அதுக்கப்புறம் நீ ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு ஆயிட்டு இருக்கு, இந்த உன்னோட படிப்புக்கு இவ்வளவு ஆக போகுதுன்னு அது ஆசையா கேட்டு we have to get it back இல்ல, I have to replace it. அந்த ஃபினான்ஸ் பத்தி பேசுற நாலேஜ், ஃபினான்ஸோட நாலேஜ் அம்மா என்ன சொல்றாங்கன்னா அங்கேருந்து பேசுறாங்க, உங்களுக்கு கேட்டிருக்காது. அவங்க என்ன பார்த்தாங்கன்னா அந்த ஃபைனான்ஷியலி ரெஸ்பான்சிபிள் ஆயிட்டான் தவின். அவன் அந்த ஷீ ஹஸ் பின் சீயிங் தவின் ஃப்ரம் தவின் பீங் தவின், தி ஆப்சென்ட் மைண்டட் ப்ரொஃபஸர் வி நோ அட் ஹோம். So we are seeing a different Tavin who is very responsible and who is doing all these things at work, which is very new to us. A new shade of Tavin, we saw that in him, which is nice. டான்னு டைம்க்கு ரெடி ஆயிடுவான், உடனே ரெடி ஆகி கிளம்புவான், ஏன்னா 1 மணி நேரம் முன்னாடி எழுப்பி விடுவான். அவனுக்குன்னு ஒரு ரொட்டீன் வச்சிருப்பான், பாட்டு போட்டுக்கிட்டே வந்து ரெடி ஆவான், கூட பாடிக்கிட்டே ரெடி ஆவான், பொறுமையாக வருவான். அந்த 10 நிமிஷம் இருக்கும்போது தான் இறங்கி வருவான், வந்து ஏதாவது சாப்பிடுவான். அப்புறம் அதுக்குன்னு ஒரு பேக் வச்சிருக்கான், ஒரு ஷூ வச்சிருக்கான். ஸோ யூ see that they come up with their own style of life, which was very sweet. And as a mom, it's so nice to see that your child has this kind of a shade, like அவங்களுக்குன்னு ஒரு flavor and shade அவங்க டெவலப் பண்ணிக்கிட்டாங்கல்ல. ஸோ that is nice. I'm very proud. We are all very proud of Tavin. I want to say that. Correct. So இதில் வந்து Saranya Mahendran, very nice to see Tavin's generous gifts to his friends and family. Please share video on how and what kind of part-time job teenagers can do here in US. Also, please share please share your teenage boy shopping ideas. My 14-year-old always goes to Nike and I am bored. Saranya Mahendran, எங்கள் பசங்களோட டேஸ்ட்டும் எங்களோட டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, அவங்களுக்கு என்ன வேணுமோ, எந்த கடைக்கு வேணுமோ நீங்களே போய் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி விட்டுட்டேன். ஸோ இப்போ தவின் அவுட்லெட்டில் வேலை பார்த்ததுனால அடிக்கடி அவனுக்கு அந்த அவுட்லெட்டில் போய் வாங்கி தம்பிக்கும் அவனுக்கும் வாங்குற ஒரு ஹேபிட் கொண்டு வந்துட்டான். இப்போ நான் ரீசெண்டாக அவங்க 2 பேருக்கும் கற்றுக் கொடுத்தது வந்து ராஸ் அண்ட் மார்ஷல்ஸில் போய் அங்கே நிறைய பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரே இடத்துல நீங்கள் பார்க்கலாம். அதுக்கான ஒரு ஃப்ளேவர் இப்போ நான் கற்றுக் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஐ ஆல்வேஸ் வாண்ட் தம் டு ஸ்டார்ட் லோ. நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியுமா, $10 நம்மகிட்ட இருக்கா, தவின் உங்ககிட்ட $10 இருக்கா, உன்னால இதை வாங்க முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு வாங்கு. என்கிட்ட பேங்க்ல 10,000 இருக்கு, நான் 5,000க்கு சட்டை வாங்க போறேன்றது தட்ஸ் நாட் ஹவு இட் ஷுட் ஒர்க். என்கிட்ட பைசா இருக்குன்றதுக்காக 3 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு பேக் வாங்குறதுக்கு எனக்கு மனசே வராது, நான் பண்ணவே மாட்டேன். என்னால் அந்த மாதிரி ஒரு பேக் வாங்கி அந்த பேக்ல ஒரு லேபிளுக்காக அந்த 3 லட்ச ரூபா செலவு பண்றதுன்றது எனக்கு தூக்கமே வராது. இன்ஃபேக்ட் நான் ஐம் வெரி லக்கி, என்கிட்ட இருக்கிற எல்லா டிசைனர் பேக்ஸும் எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க கிஃப்டா. ஸோ எனக்கு இட் கேம் அஸ் அ கிஃப்ட். வினோதும் வந்து எனக்கு கிஃப்டா கொடுத்துருக்காரு பேக்கு. எல்லாருமே கிஃப்டா எப்போவாது ஒரு வாட்டி வாங்கி தரதோடு அவ்வளோதானே தவிர நானா போய் ஒரு ப்ராடக்ட் மேலே வந்து இப்போ நைக்கின்னு நீங்கள் சொல்றீங்க, நான்லாம் நைக்கிக்கு வருஷத்தில் ஒரு வாட்டி தான் நைக்கி ஷூ, இவனை கூப்பிட்டு போய் உனக்கு ஒரு ஷூ உனக்கு ஒரு ஷூ. இந்த வருஷமும் அதே மாதிரி தான், ஸ்கூல் தொடங்கினோன்னா தவினுக்கு ஒரு ஷூ விவினுக்கு ஒரு ஷூ. $100 நீ வாங்கிக்கோ, அதுக்கு மேலே வேணும்னா மேபி 150 வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணலாம், அதுக்குள்ளே நான் கொடுக்க மாட்டேன் பைசா. ஏன்னா நம்ம எல்லாமே வி ஹாவ் டு பி லைக் தட். ஸோ மணி வேல்யூ நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்டைல் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. எப்போ பார்த்தாலும் கருப்பு சட்டை, எப்போ பார்த்தாலும் ஒரு லவுஞ்ச் பேண்ட்டு, ஜீன்ஸு, ஒரு ஹுட்டி, அந்த கேவலமான ஒரு ஹுட்டியை போட்டுக்கிட்டு இந்த டீனேஜ் பசங்க எல்லாரும் அதே மாதிரி வெயில் கொளுத்துல அப்படி ஒரு ஹுட்டியை போட்டுட்டு போகிறான். கேட்டால் வந்து இதுதான் ஸ்டைலுன்றானுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. தவின் கொஞ்சம் இவால்வ் ஆகிட்டான், அவனுக்குன்னு ஒரு ஸ்டைல் வந்துருச்சு தேங்க்ஸ் டு த ஜாப். அங்கே போனதுக்கப்புறம் தான் அவனுக்கு அது வந்திருக்கு. நான் பெருசாக வந்து காஸ்கோ போகும்போது நான் அவங்களுக்கு ஷார்ட்ஸு, டிஷர்ட்டு, அப்புறம் அவங்களுடைய அண்டர்வேர் எல்லாம் நான் சம்டைம்ஸ் அமேசானில் வாங்குவேன். கேல்வின் கிளைனோடது, நாங்கள் முன்னாடி காஸ்கோவில் கேல்வின் கிளைனோட ப்ரீஃப்ஸ், பாக்ஸர் ப்ரீஃப் இருக்குல்ல, அதுதான் போடுவாங்க, அந்த மாதிரி நான் வாங்கியிருக்கேன். கட் பனியனும் அதே மாதிரி உள்ளே போடுறதுக்கு அந்த வீட்டில் போட்டுக்கிற மாதிரி இருக்குது அந்த ஆக்டிவ் மெட்டீரியல் இருக்கும்ல, ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், அதில் தான் நான் வாங்கியிருக்கேன். அதில் வந்து நாங்கள் நைக்கி, ரீபாக், ஜாக்கி
இதுலலாம் என்னென்ன பிராண்ட் இருக்கோ. இப்போ ரீசெண்டாக நம்ம இந்தியா போகும்போது பசங்களுக்கு மேக்ஸில் ரொம்ப பிடிச்சிது. டிஷர்ட்டு, பேண்ட்டு, ஷார்ட்ஸு, மேக்ஸ்ன்ற கடை இருக்குது சென்னையில், அங்கே ரொம்ப பிடிச்சிது. ஸோ நீங்கள் சென்னை போகிறீங்கன்னா அங்கே வாங்குங்க, குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. வினோத் இந்த வாட்டி டிஷர்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாரு. அப்புறம் வேற என்ன கடையில் வாங்குவோம் பசங்களுக்கு? டார்கெட்டில் கேட் அண்ட் ஜாக் ப்ராடக்ட்ஸ் நிறைய வாங்கியிருக்கோம் அந்த காலத்தில் வளரும்போது. இப்போ கேட் அண்ட் ஜாக் பத்த மாட்டேங்குது, அந்த ஸ்டேஜ் தாண்டிட்டாங்க பசங்க. ஜீன்ஸ்லாம் வந்து லீவைஸ் ஜீன்ஸு, அப்புறம் விவின் அடிடாஸ் ஹூடிஸ் மட்டும் தான் போடுவாங்க. விவின் வந்து லவுஞ்ச் பேண்ட் ஸ்போர்ட்ஸ் வேர் கைண்ட் ஆஃப் பையன். இவன் வந்து மிக்ஸ் பண்ணி மேட்ச் பண்ணி போடுவான். விவின் வந்து கொஞ்சம் கம்ஃபியாக இருக்கணும்னு நினைப்பான், எனக்கு என்னன்னு அப்படியே இருப்பான். அதனால அவங்களோட ஸ்டைல் மாறிக்கிட்டே இருக்கு. நான் பெருசாக அதில் என்னால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நினச்சா கூட முடியாது. என்னால் தலையவே கோண வகடு எடுத்து சீ விட மாட்டானுங்க, தலையை தொடவே விட மாட்டாங்க. ஸோ நான் வந்து ஐ கேவ் அப் ஆன் திஸ் ஸ்டைலிங் தெம் அண்ட் டூயிங் ஆல் தட் லாங் டைம் அகோ. அவங்களுக்கு எதாவது வேணும்னா அவங்களுக்கு ஆன்லைனில் வாங்கிப்பாங்க, இல்லைனா இந்த மாதிரி கடையில் எங்கேயாவது போகும்போது பார்த்து வாங்குவாங்க. ஸோ தட்ஸ் அபவுட் இட். பட் தேங்க்யூ சரண்யா மகேந்திரன் ஃபார் ஆஸ்கிங். Thank you guys for watching this video.